24/11/2025 இன்றைக்கி வந்து நம்ம சித்தாலப்பாக்கத்தில் இருந்து இந்திரா நகர் டு பெரும்பாக்கம் போகிற வழி அந்த ஏரிக்கரையில் நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இடம் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ராச்சஸ் தான். பக்கத்து வீட்டில் போர் 500 அடி போர் போட்டு தண்ணி இல்லை. அதுக்கு பிறகு ஃப்ரெண்டில் ஒரு 300 அடி போட்டிருக்காங்க. ஒரு 400 லிட்டர் போல் தான் கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு. அப்படி என்னென்னா எல்லாம் 400 அடி 500 அடி இப்படி போட்டிருக்குறாங்க. இவங்க இடத்துலையே நம்ம கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் பார்த்தோம். பார்த்ததில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு இன்ச்சு தண்ணி நம்ம ரீடிங்கை பொறுத்தளவில் 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு தண்ணி தான் நம்ம ரிப்போர்ட்டில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இடத்துல ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி ரீடிங் எடுத்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3 டிவைஸ் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. கிட்டத்தட்ட என்னென்னா 1 இன்ச்சு தண்ணி 110 மீட்ரு 360 அடி வரை அவங்கள நம்ம போட சொல்லியிருக்கிறோம். அதாவது நம்ம வந்து PQWT S500ல் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஜியோஃபோனிஸ்லேயும் நம்ம ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஜெர் லொக்கேட்டரில் நம்ம பார்த்து தான் நம்ம அந்த பாயிண்ட் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து போர் வண்டி வந்து ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியிலே ஹார்ட் ராக் டச் ஆகிருச்சு. ஃபுல்லாகவே பொடியாக பறக்குது. இதே மாதிரி பொடி கண்டினியூவாக 300 400 அடி 500 அடி பொடியாக போகிறதுனா ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனால் வந்து நமக்கு வந்து ரீடிங் எடுத்த பிரகாரம் வந்து மட்டங்கள் மாறும். கிட்டத்தட்ட வந்து PQWT S500 அதில் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்குறோம். அதேமாதிரி ஜியோஃபோனிஸ் அதில் ஒரு ரிப்போர்ட்டு, ஜெர் லொக்கேட்ரு கிட்டத்தட்ட 3 டிவைஸ் வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்ததில் மேல் மட்டம் கரெக்டாக ஒரு 60 அடி அந்த ரேஞ்சில் மேல் மட்டத்தில் ஒரு ஈரப்பதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த பொடி இப்போ ஃபுல்லாக பறக்குது. ஒரு ஈரம் கிடச்சிருச்சுன்னா அந்த பொடி என்ன ஆகுன்னா அப்படியே பறக்காது. அப்படியே அந்த பொடி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொடி பறந்துட்டு இருக்குது. இப்போ அந்த 60 அடி டச் ஆகிருச்சு. டச் ஆகும்போதில் பார்த்தீங்கன்னா அந்த பொடி எதுவுமே பாறைத்துகள் எதுவுமே பறக்கலை. அப்படியே கீழே வந்து ஈரமண்ணாட்டே விழுந்துட்டே இருக்குது. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு அந்த ரேஞ்சில் ஒரு ஈரப்பதம் கிடச்சிருக்கு. இப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போர் போட்டாலும் இப்படியே போயிட்டு இருந்தாலும் வீட்டு தேவைக்கு தாராளமாக ஓடும். கம்ப்ரஸர் மோட்டருக்கு ஓடும். இப்போ வந்து ஒரு 60 அடி சம்திங் ஏதோ ஓட்டியிருக்காங்க. ஓட்டு 10 இன்ச்சு பைப் வைக்க போகிறாங்க. இப்போ வந்து 10 இன்ச்சு பைப்பு வச்சுட்டாங்க. 15 அடி என்னமோ வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு மறுபடியும் போர் க்ளீன் பண்ணும் போச்சில் அந்த கீழே அந்த ஈரப்பதத்தில் கிடச்ச தண்ணி வந்து வெளியே வருது. மேல்மட்டம் தண்ணி இது. நம்ம எடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் மேல்மட்ட ஊற்று வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த மேல்மட்ட ஊற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பவே முடியாது. எப்போனாலும் வந்து இது வந்து வற்றி போகலாம். வெயில் காலங்கள்னாலும் சரி கண்டிப்பாக என்னென்னா மேல் ஊற்று ஒன்று வற்ற தான் செய்யும். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கிறனால அந்த மேல் மட்டங்கள் லைட்டாக ஈரங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஈரத்தை வச்சு தான் இப்போ நம்ம பாறையில் ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரில்லிங் பண்ண என்னென்னா ஃபஸ்ட்டு பறந்த மாதிரி அந்த பொடி எதுவுமே பறக்கலை. அந்த ஈரப்பதம் வந்து அந்த பாறை மண்ணெல்லாம் அந்த தண்ணி உறிஞ்சி வெளியே ஈரம் மண்ணாட்டே என்னென்னா கொட்டிகிட்டே இருக்குது. இதே மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கம்ப்ரஸர் மோட்ரு தான் போட முடியும். ஆனால் நமக்கு வந்து இதில் நம்ம எதிர்பார்க்குறது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ச்சு தண்ணி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்து என்னென்னா நிறைய மட்டங்கள் மாறுது. ஆனால் எல்லாமே என்னென்னா எம்டி கேப்பாட்டே போயிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 250 அடி அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்திருப்பாங்க. ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஈரப்பதமாக தான் போயிட்டே இருக்குது. ட்ரில்லிங் வந்து 260 அடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குது. நம்ம வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு 280லேருந்து 300 அடிக்குள்ளே அந்த 2வது ஊற்று கண்டிப்பாக உடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 300 அடி அது டச் ஆகிற மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300 அடி டச் ஆகுது. ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டேன். அவர் 300 அடி கரெக்டாக டச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரில்லிங்கில் வந்து ஒரு ஈரப்பதம் மேலே கிடச்சதோட கீழே ஒரு அதிகமாகவே கிடச்சிருக்குது. இந்த ராட்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த ராடு ஓடும்போச்சிலே இந்த 300 அடி இந்த ராடு 10 அடி ஒரு ராடு. இந்த ராடு ஓடும்போச்சிலே நமக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக வெளியே வரணும். பார்ப்போம். ட்ரில்லிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலேயும் ஒரு ஊற்று கிடச்சிருக்குது. இப்போ கீழே கிடச்சிருக்குது வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஈல்டு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச்சு ஈல்டு வெளியே வந்து தண்ணி ஃபுல்லாகவே சாந்து குழப்பின மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர் ஓடிட்டுருக்க இடத்துல ஒரு 4 தெரு தள்ளிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 60 அடியிலே தண்ணி வந்துடும். ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்துடும். போர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 அடி தான் ஓட்டுவாங்க. அந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த இடம் ஒத்துக்கி தான் அப்படி ஒரு ட்ரையாகவே இருக்குது. ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது. இப்போ நமக்கு அது ஓடிட்டுருக்குது. நமக்கு 1 இன்ச்சு தண்ணி தாராளமாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டே வெளியே வந்துடும். ராடு ஓட 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 தண்ணியாட்டே வெளியே வர ஆரம்பிச்சிடும்.
கிட்டத்தட்ட இந்த போர் ஓட்டி முடிக்கிறது ஒரு 350 அடி ஓட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச்சு ஈல்டு. தாராளமாக அவங்க நீர்மூழ்கி மோட்ரு போட்டு தாராளமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பக்கத்துலலாம் பயமுறுத்திட்டாங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் தண்ணி வெளியே வாங்கி தான் நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ண முடியும். போர் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 400 லிட்டர் எடுக்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் சொன்னாங்க. ஆனால் அவங்க இந்த போரில் வந்து 1.25 இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கு. மேல்மட்டம் ஒன்று, கீழ்மட்டம் ஒன்று. கீழ்மட்டங்கிறது எப்போவுமே வற்றாது. தாராளமாக அவங்களுக்கு 1.25 இன்ச்சு ஈல்டு தாராளமாக தண்ணி சப்ளை கொடுக்கும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதுலேயே தாராளமாக அவங்க வீடுக்கு தேவையான தண்ணி இதில் கிடச்சிருச்சு இவங்களுக்கு இந்த போரில். அநேக கஸ்டமர் என்னென்னா நீரோட்டம் பார்க்காம போர் போடுறாங்க. லைட்டாக ஒரு பொடி மாதிரி பறக்குதுன்னொன்னே சரி போதும்ன்ட்டு வீடு கட்டிடுதாங்க. அதுக்கப்புறம் போர் போடக்கு இட வசதிகள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2-3 ஆடு தான் ஓட்டணும். ஓட்டிட்டு கலத்திடுவாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் தாராளமாக நீரோட்டம் பார்த்தே நீங்கள் போர் போடுங்க. உங்கள் வீட்டிற்கும் தோட்டத்திற்கும் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஆஃபீஸ் வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுமாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடமும் நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கம்பெனி பேர் வந்து கிரேஸ் வாட்டர் டிவினர். 9042712173 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.